என்ன ரிக்வெஸ்ட்னா என்னுடைய அந்த பெண்கள் அணி சார்பாக கேட்டுக்கிறேன்னா பெண்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும் தமிழ்நாடு. கபடியை பொறுத்தளவுக்கு பாய்ஸுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஐசிஎஃப், இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது போய் எக்ஸ்ட்ரா ப்ரோ கபடி இருக்குது. பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு என்ன அவங்க இருக்குது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பெண்களுக்கும் பேங்கு, இன்கம் டேக்ஸ், ஐசிஎஃப்னு பெண்கள் துறை சார்ந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த துறை சார்ந்ததுக்கு கபடிக்கு ஒரு வாய்ப்பு தந்திங்கன்னா பெண்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வமாக விளையாட வருவாங்க. ரெண்டாவது ஒழுக்கமாக இருப்பாங்க. இப்போ உள்ள தவறுதலான வழிக்கெலாம் போகிறாங்க. விளையாட்டு தான் அவங்கள ஒழுக்கப்படுத்தும், சீர்படுத்தும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதிக ஜாப் தான் இன்னும் நிறைய பேர் நல்லா விளையாடுவாங்க. திறமையான பிள்ளைங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, நேஷ்னல்லே ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும். ஒலிம்பிக்கில் கூட நம்ம பிள்ளைங்க விளையாட தகுதி இருக்குது. இந்தியா டீம்லையும் விளையாடும். ஸோ வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். இது எல்லாருடைய பெண்கள் அணி பயிற்சியாளரும் சார்பாகவும் பெண்கள் விளையாட்டு வீராங்கனைகள் சார்பாகவும் நான் இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தால் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்டெப் எடுத்தால் ரொம்ப சந்தோஷம்.